வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி திணை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பேன் கேக் பார்க்கலாம். இதில் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மைதா கிடையாது, ஜீனியும் கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் வந்து இந்த சோளம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜோவர், இந்த நேச்சுரல் பனானா, வாழைப்பழம், அப்புறம் ஓட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபாக்ஸ்டெயில் மில்லட், அதுவும் வந்து திணை வகை தான். வெண்ணிலா எசன்ஸ் தான், பூவெலாம் வச்சு இங்கே யூஸ் பண்ணவே முடியாது, அது விற்கிற விலைக்கு. இது வந்து மைதா கிடையாது, ஜீனி கிடையாது. பேன் கேக் அப்படின்னா இந்த இதில் வந்து ஒரு தோசை மாதிரி ஊத்தப்ப மாதிரி இருக்குது. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதனுடைய விலை வந்து 142 ரூபா. இதுக்கு பண்ணக்கூடும்போது ஒரு முட்டை வேணால் சேர்த்துக்கிடலாம், இல்லைன்னா முட்டை தேவை அப்படிங்கிறது கிடையாது. பால் வேணும். பால் நீங்கள் வீட்டில் இதில் அமுல் பால் வந்து இதில் செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வீட்டிலேயே என்ன பால் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு வாசமும் அடிக்கி இதில். ஸோ இது வந்து 2 முட்டை சேர்க்கணும். பட் அது கண்டிப்பாக தேவையா அப்படின்னா அது தேவையில்லை. வேணும்னா சேர்த்துக்கிடணும். ஒரு முட்டை நான் முதல்ல சேர்க்கேன். அப்புறம் பால் கொஞ்சோட சேர்த்துக்கிடுவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து கொஞ்சோட எண்ணெய் சேர்த்துக்கிடணும், இவ்வளோண்டு. இன்னும் கொஞ்சம் அந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும்ல, அதனால் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. இது போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானது தான். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கலக்கிட வேண்டியதான். வாங்கணும், கலக்கணும், தோசை மாதிரி ஊற்றினது ஊற்றப்போம். பேன் கேக். ஓகே, இப்போது மாவு கலக்கியாச்சு. இப்போ இது தோசை ஊற்றலாம். சரி, இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இதை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன். நல்ல வாசனையாக வருது. திருப்பி போடுவோம். கொஞ்சம் கறிக்கிடுச்சு. சிம்மில் தான் வைக்கணும், மீடியம் ஃப்ளேம் கூட வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சொதப்பல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் ஆயில் இல்லை அப்படின்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கிடுங்க. வெண்ணெய் இருக்குது வீட்டில், அதனால் வெண்ணெய் கூட அப்படியே சேர்த்துக்கிடலாம். வீட்டில் பண்ண வெண்ணெய் தான். இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா. இதுக்கு மாவு வாங்கி பொடி பண்ணி அதெல்லாம் வந்து ஸோ இப்போ டக்குன்னு பண்ண முடியாது. இதுனா ஒரு பேக்கெட் வாங்கினோமா பண்ணோமா அப்படின்ட்டு இருக்கணும். அதனால் மைதா கிடையாது, கோதம்பையும் கிடையாது. ஸோ ரெண்டும் இல்லாமல் வெறும் திணை வகைகள் சேர்த்து தான் இது பண்ணதுனால நீங்கள் வந்து ரொம்ப நம்பி வாங்கலாம். இதை முதல் தடவை ரொம்ப எரிச்சிட்டோம். ஸோ அதனால் இது டக்குன்னு ஆகிடுது. இது ரொம்ப சிம்மில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம் கூட வேண்டாம், கறிக்குது டக்குன்னு. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கிடுங்க. ஓகே, இப்போ எடுத்துடலாம். ஓரளவுக்கு மைல்டாக வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தோசை நல்லா தான் இருக்குது. ஸோ 2 சைடுமே நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான். ஏற்கனவே 1 பண்ணியாச்சு, இது 2வது. இன்னும் 2 வரும் போல் ஒரு பேக்கெட்டுக்கு. இது மீடியமாக சின்னதாக இருக்குது. ஓகே, ஆனால் டேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டுக்குள்ளது ஈஸியாக பிச்சவொன்னே வந்துடுது. இனிப்பெல்லாம் இல்லை. சுகர் சிரப்பு ஊற்றணும், அது வேணும்னா ஊற்றிக்கலாம். தேனை ஊற்றலாம். நீங்கள் வீட்டில் தேனை இருந்துச்சுன்னா அப்படியே ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நல்ல வாசனை இருக்குது, நல்லாயிருக்கு. தேனை ஊற்றும்போது ரொம்ப டேஸ்ட்டாக வரும், இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் 1 2 இன்னும் 2 வரும். சின்னதாக குட்டியாக 2 வரும். நீங்களும் இதை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. நன்றி.